கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான வார்த்தை சங்கீதம் 89:21. என் கை உன்னோட உறுதியா இருக்கும், என் கை உன்னோட உறுதியா இருக்கும். அநேகர் கையினால தான் வேலை பார்க்குறீங்க, கையினால தான் எந்த காரியத்தையும் செய்கிறீங்க. ஆனால் அவருடைய கை உங்கள் கையோட என்ன செய்யுது? உறுதியாக இருக்குங்கிறார். உங்கள் கை எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெயமாக இருக்கும், உங்கள் கை எந்த வேலை செஞ்சாலும் வெற்றியாக இருக்கும். காரணம், அவருடைய கை உங்கள் கையோட உறுதியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் எடுக்கிற வேலையில் எல்லா காரியத்திலையுமே ஜெயம் உண்டு. இன்றைக்கி ஒரு வேளை படிக்கிற பிள்ளைய, காலேஜில் படிக்கிற பிள்ளைய பரீட்சை எழுத போகிறீங்களா, ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்களா, ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த சங்கீதம் 81:21 படி என் கை உன்னோட உறுதியாக இருக்கும் அப்படின்னு தேவன் ஏசப்பா சொல்லியிருக்கிறீங்க. என் கையோட உங்கள் கை உறுதியாக இருந்து என் காரியங்களை ஜெயமாக முடித்து கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றியை பார்ப்பேன். படிக்கிற பிள்ளைய, பரீட்சை எழுத போகிற பிள்ளைய இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். தேவனே உங்களுடைய கை என் கையோட உறுதியாக இருக்க கடவுது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சங்கீதம் 89:21 என் கை உன்னோட உறுதியாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் கை என்னோட உறுதியாக இருந்து எனக்கு ஜெயத்தை தாங்க. நான் பரீட்சை எழுதினாலும் என் கையோட உங்கள் கை உறுதியாக இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறதுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு நீங்கள் பரீட்சை எழுதி பாருங்களேன். படிக்கிற பிள்ளைய கண்டிப்பாக அன்றைக்கி ஜெயந்தான். இந்த வசனத்தை சொல்லணும். இந்த வசனத்தை சொல்லும்போது நீங்கள் எழுதுகிற காரியம், கையில் எந்த வேலை செஞ்சாலும் சரி, கையில் எந்த தொழில் பண்ணாலும் சரி, கையில் எந்த வியாபாரத்தை பண்ணாலும் சரி, அவருடைய கை கூட இருப்பதனால நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே உங்கள் கை உறுதியாக இருந்து பிள்ளைகளை ஆஸ்வதி பெருக பண்ணுங்க. எடுக்கிற காரியத்தில் ஜெயித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.